அன்பு நேயர்களே, மட்டக்களப்பு முன்னாள் பிரதி அமைச்சர், முன்னாள் எம்பி, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அரசியல் கட்சியின் தலைவருமான பிள்ளையான நாம மறந்துட்டோம். பாத்தீங்களா, நம்மள எந்த மனுஷாள்கள் புள்ளக்குட்டிய புள்ள தம்பியை நாங்கெல்லாம் மறந்துட்டோம். பிள்ளையான் இப்பொழுது 8 மாதங்களாக தடுப்பு காவல் இருக்கின்றார் இல்லையா சிஐடிக்குள்ள. அவர் சிஐடிக்குள் தடுத்து வைத்திருப்பது சட்டவிரோதமானது, தனது அடிப்படை உரிமை மீறல் என்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஊடாக உச்ச நீதிமன்றில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தால் அறிஞ்சிருந்தமில்ல, மறந்துட்டோம். லாஸ்டாக 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் அவருடைய வழக்கு வந்தது. அன்று அவருக்கு பிணை கிடைக்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 3 வாரங்கள் தள்ளி வைக்கப்பட்டு இன்று வெள்ளிக்கிழமை இந்த 21ஆம் தேதி மீண்டும் உச்ச நீதிமன்றில் இந்த வழக்கு வருவதாக ஒரு தகவல். அது நான் முகந்து பார்த்த விடயமாகத்தான் வந்திருக்கின்றது. இன்று பிள்ளையானுக்கு பிணை கிடைக்க ஒரு சாத்தியமும் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. ஏனெனில் அவருக்கான குற்றச்சாட்டு என்ன? அதாவது இப்ப தடுத்து வச்சுக்கிற ரீசன் என்ற ஒரு ரீசன் தான், பல ரீசன் நாம சொல்ல போறோம். கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தல் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதினால் தனது அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக கோருகிறது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிவசுப்பிரமணியம் நினைக்கிற பேரில் நம்மகிட்ட இல்ல, நான் ஞாபகத்துல சொல்றேன், திருத்திக் கொள்ளுங்கப்பா. அவரு சிவசுப்பிரமணியம் என்று நினைக்கிறேன். அவரை கடத்தி கொண்டதாகத்தான் இங்கு இந்த வழக்கு இடம்பெற்றது. இந்த தடுப்பு காவல் வந்திருக்குது. ஆனால் அதற்கான ஆதாரம் எங்குமே இல்லை, அது வேறு விடயம். ஆனால் இவர் கைது செய்யப்பட்ட விடயம் இதுதான் குறியென்றாலும் இதுக்கு மிகப்பெரிய மர்மங்கள் நிறைந்திருக்கின்றது. அந்த மர்மத்தில் ஒன்று, பொது தேர்தல் காலங்களில் நாம் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிற மக்களே, பொது தேர்தல் காலங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏதாவது ஸ்னைப்பர் துப்பாக்கி மூலமாக ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்ததாகத்தான் அந்த சாத்தியம் இருந்துச்சு. ஏனெனில் ஏற்கனவே மைத்திரிபால அவர்களுக்கு ஒரு குறிப்பாக்கப்பட்டதாகத்தான் அவர் முதலும் கைது செய்யப்பட்டிருந்தார். நல்லாட்சி காலத்தில் அவரும், அதாவது மஹிந்தர் ஊடாக ஒரு அசைன்மெண்ட் வழங்கப்பட்டதாகவே தெரிய வந்தது. அதற்காகவே இது பிள்ளையானும் என்னிடம் திருவண்ணாமலை மாகாண சபையில என்னிடம் சொல்லி இருந்தார். இதுக்காகத்தான் நான் கைது செய்யப்படுகிறேன். 2 முறை நாமும் பிள்ளையான அங்க சந்திச்சுக்கும் இல்லை மாகாண சபை இதுல. அது அந்த கைதியா இருக்கும் போதுதான் அவரு மாகாண சபை அமருக்கு வந்த நேரத்தில் நான் கேட்ட போதும் கூட அவர் சொன்னது, நானும் இந்த மாதிரி ஒரு ஜனாதிபதி மைத்திரிபால அவர்கள் மீது ஏதாவது ஒரு ஸ்னைப்பர் துப்பாக்கி நடத்தலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அதுல எங்கட துரைதாசம், அதாவது எங்கட எம்பி, மட்டக்களப்பு எம்பி, அவரை கொல்ல போகின்ற வழக்கெடுத்தாலும் குறிதான். அதே போன்றுதான் இந்த டிசி கிழக்கு பந்தார்மூலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தல் விடயமாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இங்கு குறி அதுவல்ல, நாம் இங்கு சொன்னதுதான். அதனால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இப்பொழுது அவர் தொடர் தடுப்பு காவலில் இருந்து வருகின்றார் இல்லையா, அது அவரது அடிப்படை மனித உரிமை மீறல் என்ற வகையில் கம்மன்பில யார் இந்த கம்மன்பில அரசுக்கு எதிராக தற்பொழுது விஷம் கக்கி வருகின்ற ஒரு இனவாதி, அதாவது இங்க யாழ்ப்பாணத்துக்கான ஒரு இனவாதி முற்றுமுழுதாக, அது கிழக்கு காணல, அவர் கூடுதலா அங்கதான் குறிவைக்கிறார். அவர் தான் பிள்ளை தம்பியை போய் சிஐடிக்குள்ள பார்ப்பதும் வருவதும் செல்வதும் புராக்சி சைன் பண்ணுவதும். இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் கம்மன்பில தான் புராக்சி சைன் பண்ணி இருக்கிறார் முதல்ல விடயம். ஆனால் இந்த வழக்கில் ஆஜராவது ஜனாதிபதி சட்டத்தரணி பிசி மனோகர் ரெட்டி சில்வா தான் வழக்கு ஆஜராகின்றார். இன்று அவர்கள் பெயில் கேட்கின்றார்கள். பெயில் வழங்குவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவே நாம கருதுகிறோம். ஆனாலும் பிள்ளை தம்பி வெளியில் வந்தாலும் கூட மீண்டும் கைது செய்யப்படுகின்றார். அதனால இது புது கதை, அது வேற கேஸ். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் போனது மற்றும் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வழக்குக்கு கூடுதலாக இந்த கொலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இப்ப இவர் உள்ளுக்குள்ள இது பிள்ளைத்தம்பி சிறைக்குள்ள சிஐடி தடுப்பு காவலில் இருந்தாலும் அவர் சம்பந்தமாக பல கொலை வழக்குகள் வெளியாயிருக்குது.
ஆதாரம் அவங்க எடுத்தாங்களோ இல்லையோ சில விடயங்கள் வெளிவந்திருக்குது. ஆனாலும் போலீஸ் அடிச்சு கேட்பான் சொல்லிடாதண்டு இந்த மஹிந்த கம்பெனி தொடர்பான எந்த ஒரு விடயமும் பிள்ளைத்தம்பி வாயில வரல. அதான் சொல்லமே போலீஸ் அடிச்சு கேட்பான் சொல்லிடாது, அந்த அளவுக்கு தான் அவன் பாவி வாய் திறக்கல. இதே நேரம் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து பிள்ளையானுக்கு முன்பே தெரியும் என்று அதாவது விஜயபால ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்றார். இப்ப ஜெயில இருக்கிற ஒருத்தன் முன்கூட்டியே தெரிஞ்சா என்ன செய்யலாம்? இதை கொஞ்சம் நம்ம சட்ட ரீதியா பாப்போமே. இப்ப நேற்று ஜனாதிபதி சொல்றாக ஆதாரபூர்வமான ஆவணங்கள் அளிக்கப்படும் செஞ்சாக்களை சொல்ல போறோம். ஈஸ்டர் நாம தொடர்ந்து என்ன சொல்லி வரோம்? ஈஸ்டர் கொண்டுபிடிப்பு விடயமாக புள்ளக்கூட்டிய இவங்க சரியா செய்ய முடியாது. அவனுக்கு தெரிஞ்சிருக்கட்டும், அவன் உள்ளுக்கு ஜெயில இருக்கானே, ஸ்டில் இன் ஜெயிலங்கக்குள்ள என்னன்னு அவனை குற்றவாளியா கொண்டு வர. இதை சொல்ல போனா நமக்கு பிள்ளையான் சொந்தம் பந்தம் என்று சொல்லிட்டு வருவீங்க. இல்லப்பா, சட்ட ரீதியாக பார்க்க போனால் பிள்ளைக்குட்டிய இந்த விடயத்தில் நாம சொருக முடியாது. ஏனெனில் இந்த குண்டுவெடிப்புக்கு முன்னுக்கும் பின் பலமுறை சொல்லிக்கிறோம். அதாவது ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் அவன் பாதி உள்ளுக்கு ஜெயில இருக்கிற மட்டக்களப்பு சிறையில் இருக்கிற ஒருத்தனை இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது என்பதா எமது வாதம். இப்ப அரசாங்கத்தின தரப்பாலும் இவங்க எப்படி சொன்னாலும் அவர் உள்ளுக்கு தடுத்தாது. எந்த ஒரு விடயத்திலையும் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு காரணமாக சோடிக்கலையே, கேஸே சேர்க்கலையே, எப்படி சேர்க்க முடியாது. வெளியே இப்படி சொல்லிக்கொள்ளலாம். சரி, பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் மட்டக்களப்பு சிறையில் காவலில் இருந்த போது 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டி அறிந்திருந்தார் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிக்கின்றார். தெரியட்டுமே, அவன் தெரிஞ்சு என்ன செய்ய முடியும்? ஜெயிலில் இருக்கிற ஒருத்தன் தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க? தாக்குதல்கள் குறித்து அவருக்கு முன்பே தெரியும் என்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளன என்று சொல்லுகின்றார். வெளியில இருக்கிற ஒருத்தனுக்கு தெரிஞ்சு தடுக்கல என்றால் அது ஒரு குற்றச்சாட்டு. சிறைக்கு உள்ளிருக்கிற ஒருத்தனை யாரும் நெருங்க முடியாம அவனுக்கு தனி ரூம் போட்டு கொடுத்திருக்கலாம். சொல்ல போல எனக்கு சரியா தெரியாது. அப்படி கொண்ட ஒருத்தனை எடுபடுமா? அது தெரிஞ்சு என்ன ஆக போகுது? ஏனெனில் உள்ளுக்குள்ள அவன் ஆள் சேர்த்து கொடுத்திருக்கிறான். அந்த குண்டு வெடிப்பு, அதாவது என்னுடைய பார்வையில் மீண்டும் நாம் சொல்லுவது, இந்த குண்டு வெடித்தான பன்னாடைகள், இந்த முஸ்லிம் பிரதேசிகள், அந்த முஸ்லிம் பிரதேசிகளை சேர்த்து கொடுத்ததுக்கு ஒரு புரோக்கர் மாறி இவர் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்புகள் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர் பாராளுமன்றத்தில் அண்மையில் புதுப்பித்த நிலையில் ஒத்திவைப்பு விவாதத்தின் போது அமைச்சர் இந்த அறிக்கை குறித்து தெரிவித்திருக்கின்றார். துப்பாக்கி சூடு மற்றும் கத்திக்குத்து தாக்குதலில் 2 காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்ட தொடர்புடைய சம்பவத்தையும் விஜயபால தெரிவித்திருந்தார். அந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் அஜந்தா குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக கூறப்படும் பின்னர் கைது செய்யப்பட்டார். இருப்பினும் சிஐடி விசாரணையின் கண்டுபிடிப்புகள் அஜந்தாவை தவறாக தொடர்படுத்தி இருப்பது தெரிய வந்ததாகவும் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால தெரிவித்திருக்கின்றார். அவருக்கு சொந்தமான ஒரு சைடிங் ஜாக்கெட் அவரை சுற்றி வளைக்க பயன்படுத்தப்பட்டது என்றும், இது முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் ஒருவரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சிஐடி அதிகாரியை நம்ப வைத்து புனையப்பட்ட கதையாகவே அங்கு அது சோடிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஒரு திட்டமிடப்பட்ட மாஸ்டர் பிளான். இந்த வழக்கு தொடர்பாக ஒரு புலனாய்வு அதிகாரி கைது செய்யப்பட்டதை விஜயபால உறுதிப்படுத்தி இருக்கின்றார். விசாரணைகள் தொடரும் போது மேலும் கைதிகள் எதிர்பார்க்கப்படுகின்ற என்ற வகையில் தான் அம்பாறை மாவட்டத்தில் இனிய பாரதி ஸ்வீட் பாரதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார், தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் நெருங்கிய கூட்டாளி பிள்ளையான் என்று பரவலாக அறியப்படுபவர் கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பான தொடர்ச்சியான கடுமையான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சிஐடியால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் யார்? பிள்ளையானின் வலையமைப்புடன் தொடர்புடையதாக கூறப்படும் குற்றங்கள் தொடர்பான தொடர்ச்சியான விசாரணையின் ஒரு பகுதியாக சந்தேக நபர் கல்முனை பகுதியில் காவலில் எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பிள்ளையானிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளிவந்த பல தகவல்களை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றதாகவும் அமைச்சர் கூறியிருக்கின்றார். இது தொடர்பான முன்னேற்றத்தில் இனிய பாரதி என்றும் அழைக்கப்படும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கே கிருஷ்ணகுமார் கைது செய்யப்பட்டார். இனிய பாரதியுடன் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் சிவலிங்கம் தவசீலனையும் அதிகாரிகள் தடுத்து வைத்துள்ளனர். அப்ப இவர் வராதான இனிய பாரதியுடன் பிளஸ் தவசீலனும் 2 பேர் இருக்கின்றாங்க. ஆக அம்பாறை மாவட்டத்தில் அரங்கேற்றப்பட்ட கொலைகளுக்கெல்லாம் இவங்க சூத்திரதாரி ஆகலாம். அப்ப அது வேற ஒரு கோணர். இனிய பாரதி என்று அழைக்கப்படும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கே கிருஷ்ணகுமார் கைது செய்யப்பட்டுள்ளதாமது ஒரு உயர்மட்ட காணாமல் போன தொடர்பான நீண்டகால
விசாரணையுடன் சம்பந்தப்பட்டது என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். டிசம்பர் 15, 2006 கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் கொழும்பில் கடத்தப்பட்டு பின்னர் காணாமல் போனார். இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் தலைவருமான பிள்ளையான் என்றும் அழைக்கப்படும் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் ஏப்ரல் 8 மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் கொழும்பு குற்றப்புலனாய்வு துறை சிஐடியால் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே அவர் சிஐடிக்கு 2 தடவை அழைக்கப்பட்ட நிலையில் தான் அவர் அங்க இது பிழையான தகவல் அவர் அலுவலகத்தில் கைது செய்ய நினைக்கிறேன் 2ஆம் தடவை சிஐடிக்கு விசாரணைக்காக போகின்ற போது தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அப்ப ஆக கிட்டத்தட்ட 7 மாதம் இல்லையா? ஏப்ரல் 4, 11, 7 மாசம், கிட்டத்தட்ட 7 மாசம் கடந்து தற்போது தடுப்பு டிடென்ஷன் ஓர்டரில் இருக்கின்றார். கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பிள்ளையான் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் PTA-யின் கீழ் சுமார் 7 மாத காலத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். பிள்ளையானிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட தகவலின் அடிப்படையில் இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஸ்வீட் பாரதியா குமாரசாமி புஷ்பகுமார் என்ற முழு பெயர் கொண்ட இனிய பாரதி சிவனேஸ்வரி சந்திரகாந்தனின் பிள்ளையானின் நெருங்கிய கூட்டாளியாக கருதப்படுகிறார். அவர் முன்னர் விடுதலை புலிகளின் முன்னணி தலைவராக இருந்தார் என்றும் பின்னர் கருணா அணியுடன் தன்னை இணைத்துக் கொண்டார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. 2005 மற்றும் 2009 இடையில் சுமார் 4 வருடங்களுக்கு மேலாக திருக்கோயில் மற்றும் விநாயகபுரம் பகுதிகளில் பல கடத்தல்கள் மற்றும் கட்டாயமாக காணாமல் போன சம்பவங்களில் அவர் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. 2011 ஐக்கிய நாடுகள் சபை அவர் மீது சிறுவர் சேர்ப்பு மற்றும் காணாமல் போனதில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி இருக்கின்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நிர்வாகத்தின் கீழ் இனிய பாரதி ஒருங்கிணைப்பு செயலாளராகவும் ஜனாதிபதி கோஆர்டினேட்டராகவும் அந்த நேரத்தில் ஆளும் கட்சியின் மாவட்ட அமைப்பாளராகவும் பணியாற்றி இருக்கின்றார் நெய்னா. தற்போது அவர் அம்பாறை மாவட்டத்திற்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் SLFஇன் அமைப்பாளராகவும் பணியாற்றி வருகிறார். தற்போது தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தனை சுற்றி விசாரணைகள் நடத்திய சமீபத்திய நாட்களில் தொடர்கின்றன. குறிப்பாக மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. சிஐடி மற்றும் காவல்துறை சிறப்பு படை STF அதிகாரிகள் பங்கேற்புடன் அவருடைய ஆபீஸ் சுற்றி உள்ள சில பகுதிகள் ஏற்கனவே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சில ஆயுதங்கள் எடுக்கப்பட்டதாக சொல்கின்றார்கள். அதை நாம சரியா உறுதிப்படுத்த மாட்டோம். காவல்துறை அறிக்கைகளின்படி பிள்ளையானின் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது குறிப்பிடத்தக்க ஆவணங்கள் மீட்கப்பட்டன. கூடுதலாக பல மொபைல் போன்கள் மற்றும் ஒரு செயற்கைக்கோள் தொலைபேசியும் சேட்டலைட் போனும் கைப்பற்றப்பட்டன. சிஐடி தலைமையிலான விசாரணைகள் கணிசமான அளவு தகவல்களை கண்டுபிடித்தாக கூறப்படுகிறது. விசாரணைகளின் போது பிள்ளையானால் செய்யப்பட்டதாக கூறப்படும் பல கொலைகள் குறித்து பல கோணங்களில் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2008 மட்டக்களப்பு பகுதியில் ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் ஒரு பொதுமக்களை சுட்டுக் கொண்ட சம்பவமும் தொடர்பாகவும் இந்த விசாரணையில் வருகின்றது. கூடுதலாக 2008 பிள்ளையானின் அமைப்பை சேர்ந்த ஒருவர் காத்தாங்குடி பகுதியில் ஒரு நபரை சுட்டுக் கொண்டதில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் நடந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவர் ராணுவ புலனாய்வு பிரிவில் பணியாற்றியதாக கூறப்படுகிறது. மற்றொரு நபருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது அந்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் துப்பாக்கி ஷூட்டின் விளைவாக இருவரும் இறந்ததாகவும் மற்றும் ஒரு கேஸும் வருகின்றது. மேலும் விசாரணைகளில் 2007-2008 காலகட்டத்தில் ஒரு தொழிலதிபர் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் மட்டக்களப்பு பகுதியில் நடந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர் ஒரு குளம் பகுதி வழியாக படகில் பயணித்த போது சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் ஒரு கேஸ் தெரிவிக்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணம் முழுவதும் பிள்ளையான் பல முகாம்களை நடத்தி வந்ததாகவும் விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. இந்த முகாம்கள் தன்னை எதிர்க்கும் நபர்களை தடுத்து வைக்க பயன்படுத்ததாகவும் அங்கு அவர்கள் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டதாகவும் மற்றும் ஒரு கேஸும் அவர் மீது வருகின்றது. இந்த முகாம்களில் தற்போது குற்ற புலனாய்வுத்துறை சிஐடி அதிகாரிகளின் மேற்பார்வையில் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டும் வருகின்றது. இந்த பின்னணியில் தான் சிவனேஸ்வரி சந்திரகாந்தனின் நெருங்கிய கூட்டாளியாக கருதப்படும் இனிய பாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அரசியலமைப்பின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பல அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாகவும் இதில் பிரிவு 11(1) சட்டத்தின் முன் சமத்துவம் 12(2) அரசியல் கருத்தை அடிப்படையாக கொண்ட பாகுபாடு 13(1) இதெல்லாம் அரசியல் சட்டங்கள் மற்றும் காரணமின்றி கைது மற்றும் 13(2) சட்ட நடைமுறைக்கு வெளியே கைது ஆகியவை அடங்கும். இந்த அடிப்படையில் தான்
இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் தனக்கு விடுதலை செய்யுமாறு அவர் ஒரு எஃப்ஆர் பண்டமெண்டல் அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கொண்டை தாக்கல் செய்திருக்கின்றார். யாரூடாக? அதாவது புரட்சி போட்டிருக்கின்றார் கவர்மெண்ட். இவர் எந்த கோர்ட்டுக்கு போன? இவர் எந்த சட்டத்தை போட்ட புரட்சி போட? யாரும் ஒரு ஜூனியர் மார்ல பேர்ல புரட்சியை போட்டாலும் அது புரட்சி அப்படித்தான் போடுவது. ஒரு ஜூனியரை போட்டுக்கிற அப்புறம் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி வழக்கறிஞர் மனோகர் ரெட்டி சில்வா தான் இந்த கேஸில் ஆஜராகி வருகின்றார். இன்று பிள்ளைக்குட்டிக்கு பிணை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர் பிணை கிடைத்து அடுத்த கட்டமாக சிஐடி அவரை மீண்டும் தூக்குவதற்கான ஒரு ரெடியும் இருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. ஏனெனில் ஏகப்பட்ட கொலைக்கு மேடர் கேஸ் மேல இருக்குது. இப்ப ஒன்று தானே சொல்ல வராங்க. யாரு? ரவீந்திரநாத் கொலையை மட்டும் தானே சொல்ல வராங்க டிசிர. அதுக்கு பிறகு பின்னணி ஏகப்பட்ட கொலை இருக்குல்ல, அதை திருப்பி சோடிக்கலாம். அப்ப ஆக இவர் வெளியே வந்தாலும் கூட மீண்டும் 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 கைது செய்யப்படுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாக பார்க்கின்றோம். இன்றும் பிணை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸ் இன்றைக்கு வருமானால் இன்று அவங்க 3 வாரம் தானே கொடுத்துருக்காங்க. இப்ப ஷோர்ட் பீரியட் வந்துட்டு அப்ப இன்றைக்கு அவருக்கு பிள்ளைக்குட்டிக்கு இன்று வெள்ளிக்கிழமைக்கு தான் இந்த காலை நாங்க இந்த தாரம் உங்களுக்கும் வெள்ளிக்கிழமை வீடியோ. இதில் அவருக்கு பிணை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல் கூட்டில் அவருக்கு 12(1), 12(2), 13(1), 13(2) இந்த 4 சட்டத்தின் பிரகாரம் எஃப்ஆர், தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதன் பிரகாரம் அவருக்கு பிணை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பார்ட் 2 ஒன்று இருக்கிறது. பார்ட் 2 ஒன்று இருக்குது. அதில் ஏகப்பட்ட செய்திகள் அதில் அடங்கி இருக்குது. இன்று வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இந்த செய்தியை நாம் காய் வந்திருக்கிறோம். பார்ப்போம் அடுத்த தொடரை. நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.